ஆனால் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை கொடுக்குறீங்க சரி, ஆனால் இந்த அளவுக்கு கொடுக்குறது ஒரு அளவு வேணாம். எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? இப்போதான் புதுசாக அடி எடுத்து வர்றாரு. இந்த புதுசாக வரவங்களை வரவேற்கணும், அள்ளி வாரி அணைச்சிக்கணும். வந்தாரை வளர்க்கும் தமிழ்நாடுன்னு சொல்கிறீங்க, ஆனால் தமிழ்நாடு அடிச்சு தான் தோர்த்துது அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது என்னலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா தெளிவா? வணக்கம் ஃப்ரெண்ட் மக்களே. இன்னைக்கு என்னங்க சார் உங்க சட்டம் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்கணும்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பேரையும் பார்த்தாங்க கேட்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இப்போதான் புதுசாக வராரு. அவரை வந்து தொடர்ந்து வாங்க வரவேற்றுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்காம தொடர்ந்து அவரை நிராகரிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? அதுவும் திருச்சிக்கு அவர் புதுசாக போய்கிறார். அங்கே வேட்புமனு தாக்கல் பண்ணா நிராகரிப்பு, திரும்பவும் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணா நிராகரிப்பு. 3வது வாட்டி போய் அங்கே ஒரு மனுஷனுக்கு நீங்கள் வேட்புமனு அக்செப்ட் பண்ணுவீங்க. அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணாங்க? ஏன் அவங்க என்ன பண்ணாங்கன்னு 4 பேர் கேட்க மாட்டாங்களா? நீ அவங்க என்னை பார்த்து கேட்குறாங்க. இல்லை எனக்கு புரியல. ஒரு இடத்துல அவங்க 52 வயசு, இங்கே 51 வயசு, ஒரு நாள் வயசு கம்மியாகுது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா சரி, இளமை என்றும் இளமை அப்படின்னு அண்ணன் இருக்காரு. அவரை பார்த்தா நீங்கள் என்ன 51 வயசுன்னு சொல்லுவீங்களா? எங்கள் அப்பாவை பார்த்தா கூட 51 வயசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு அந்த வயசு கிடையாது, 44 வயசு தான், 6 வயசு கூட சொல்லுவாங்க. ஆனால் விஜயனை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? அவர் 20 வயசு 24 வயசு மாதிரி இருப்பாருங்க. கொஞ்சம் தாடியை மட்டும் சேவ் பண்ணி விட்டு பாருங்க, இன்னும் 18 வயசுக்கு வந்துடுவார். இந்த மாதிரி நம்ம ஃபேன்ஸ் யாரும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே. இந்த ஆதார் கார்டுன்னு ஒன்று இருக்குது, அதில் இருக்கிறபடி தான் வரும். இந்த சூழலில் தான் விஜய் அவர்கள் இப்படி ஒரு சிக்கலாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் மனு தாக்கல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த விதமான கேஸும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் இங்கே திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேஸ் அவர் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த டைவர்ஸ் கேஸ் அது உள்ளே சேர்த்துருப்பாங்களோ? சரி, மேபி இருந்தால் இருக்கலாம். இப்படி இருக்கிற இந்த 2 வேரியேஷனாக போச்சு. அதுக்கப்புறம் அந்த அதை திருத்தி கொண்டு வந்தாங்க. திருத்தி கொண்டு வந்ததுக்கு அப்புறமோ இல்லை சொத்து இல்லை, அது இதில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் அங்கே கொடுத்தது ஒன்று இங்கே கொடுத்தது ஒன்று, இப்படி தொடர் பிரச்சனையாகவே இருக்குது, இதனால் உங்கள் வேட்புமனு திரும்பவும் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி தொடர்ந்து நிறுத்தி வச்சுக்கிட்டே இருந்தா எங்கள் அண்ணன் எப்படி இந்த மக்கள் சேவை செய்வார்? அவர் ஜெயிச்சு வந்து எல்லார் வீட்டுக்கு எல்லா கிராமத்துக்கும் வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் ஜெயிச்சா தானே வர முடியும். ஏற்கனவே இந்த மக்கள் நம்பிக்கை இல்லாமல் அவர் ஜெயிப்பாரோ மாட்டாரோ தெரில அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா போய் கும்பலாக சேர்ந்துக்கிறாங்க, கூட்டாக சேர்ந்துக்கிறாங்க. சரி, இப்படி கூட்டாக சேர்ந்து தான் போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது கூட இந்த ஈவெண்ட்ஸ்லாம் பிடிக்கிறாங்க இல்லையா? 300 ரூபாய்க்கு கேட்ரிங்க்கெலாம் ஆள் கூட்டின்னு போவாங்க, கூட்டம் சேர்க்கறதுக்கு ஆள் கூட்டின்னு போவாங்க. நம்ம கூட சொல்லிட்டு தெரியும் இல்லையா? 200 ரூபாய்க்குலாம் எல்லாரையும் கூட்டின்னு போகிறாங்க, 200 ரூபா ஊபீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனுடைய வெளிப்பாடாக இவங்களுக்கு வந்து 100 ரூபா அதிகமாக போட்டு 300 ரூபாய்க்கு ஆளை கூட்டின்னு போகிறாங்களாம். அந்த சென்னை ஈவெண்ட்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்லேருந்துலாம் இவங்களை கூட்டின்னு போகிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மெசேஜ் போட்டுலாம் எடுக்கிறாங்க அப்படின்ற சில தகவல்கள்லாம் வந்து வெளியாகிருக்கு. இதை கேட்ட பல பேர் வந்து என்னடா எங்கள் அண்ணன் பெரிய நடிகர், அப்பேற்பட்ட உச்சத்துலேருந்து வந்திருக்காரு, அது மட்டும் இல்லை மக்கள் நலனுக்காக வந்திருக்காரு, மக்கள் அவரை தேடி வராங்க, அப்படிப்பட்ட அந்த சூழலில் இருந்து அவர் எப்படி இதெல்லாம் பண்ணலாம்? அதெல்லாம் வந்து சும்மா ஏமாத்துக்கதா அப்படின்னு சொல்லி இன்னொரு தகவலும் பரவிட்டு வருது. இது 2த்துல எது உண்மை அப்படின்றத தேடுறதுக்குள்ள அவங்க ஒரு பக்கம் ஆதாரம்லாம் எடுத்து போடுறாங்க. பாருங்க, இந்த மாதிரி குரூப்ல இருந்தால் எடுத்து போகிறாங்க, நானும் அந்த குரூப்பில் இருக்கேன்னு தெரியாமலே இவங்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம், பேக் ஐடி வச்சுருந்தா எப்படி தெரியும்? அப்போ நீங்கள் நியாயமாக சொல்லணும், பார் நான் இருக்கிறேன், விஜய் பற்றி எதுவும் பேசாது அப்படி சொல்லணும். அவங்க அந்த குரூப்ல இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து இன்னொரு குரூப்புக்கு தாவுறது, அந்த குரூப்லேருந்து இன்னொரு குரூப்புக்கு தாவி தான் வந்து ஒரு கூட்டம் சேர்க்கறதுக்கான வேலையை நடக்குது. அப்போ விஜயனுக்கு வர கூட்டம் எதுவும் நேர்மையான கூட்டம் இல்லை. சரி, இவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை, பெரும் பிரச்சனையாக இருக்கு, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இந்த சூழலில் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. இந்த வேட்புமனுவையும் அவருடைய வேட்புமனையும் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைக்கிறாங்க. எதுக்கு நிறுத்தி வைக்கிறீங்க? ஆதவர்ஜுனா அப்படி என்ன பண்ணாரு? சரி, விஜய் கூட ஒரு பெரிய மாசு இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்க, ஓகே. ஆதவர்ஜுனா அப்படிக்கு என்ன மாசு இருக்கு? அவருக்கு ஏன் வேட்புமனு நிறுத்தி வைக்கிறீங்க? அப்போ நீங்க பயந்துட்டீங்க, பயந்து போய் தான் அந்த வேட்புமனுவை நிறுத்தி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வில்லிவாக்கம் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சுயேட்சை அணிக்கக்கூடிய 2 பேர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா வந்து ஒழுங்காக அந்த சொத்து குவிப்புலாம் சொல்லலை, அவருடைய சொத்து மதிப்புலாம் ஒழுங்காக சொல்லலை. அவங்க மனைவி பேரில் இருக்கக்கூடிய 35 நிறுவனங்களை வந்து இதில் வந்து குறிப்பிடவே இல்லை. 35 நிறுவனம், நமக்கெல்லாம் 1-2 நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு தாவனாலே பக்குன்னு இருக்கும். வேலை இங்கிருந்து போயிட்டு அங்கே வேலை கிடைக்குமா? இப்படியான சூழலில் இருக்கிற இந்த நிலைமையில் 35 நிறுவனங்களை நடத்திட்டு இருக்காங்க. அந்த 35 நிறுவனங்களில் எத்தனை தாவேகா தொண்டர்கள் போய் வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
தெரில, இதுக்கு மேலே கணக்கெடுப்பு நடத்தி அதெல்லாம் சொல்லுவார். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கணக்கில் சொத்து காட்டாமல் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி மதிப்புள்ள சொத்து வச்சிருக்காரு, அந்த அந்த வந்து அவர் கணக்கிலேயே காட்டல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னதுக்கு அப்புறமா இதனால் சரி இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முக்கியமான அதிகாரிலாம் வரட்டும், மேலதிகாரி வரட்டும் சொல்லி நிற்க வச்சிருக்காங்க. அது வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்காங்க. நிறுத்தி வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டென்ஷன் ஆகிட்டார். ஏன் இந்த மட்டும் நிறுத்தி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1700 பேர் வரைக்கும் வேட்புமனு தாக்கல் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வேட்புமனு தாக்கல் இது வரைக்கும் வந்து குவிஞ்சது 1700 வேட்புமனுக்கள். அந்த எல்லா வேட்புமனையும் வாங்கி வச்சுக்கிட்டு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முக்கிய தலைவர்கள் சொல்லலாம். தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா, ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள், இப்போ அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் அவர்கள் இந்த பக்கம், இவங்க ஒரு பக்கம், இது இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா தலைமையும் தான். எடப்பாடி ஐயா அவர்களோ, உதயநிதி ஐயா அவர்களோ, இவங்களுக்கெல்லாம் வேட்புமனுலாம் அதெல்லாம் ஏன் நிராகரிக்கல, நீங்கள் அதெல்லாம் ஏன் நிறுத்தி வைக்கல? ஏன்னா ஸ்டாலின் ஐயா பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும் வெறும் 10,000 ரூபா தான் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த சூழலாம் எப்படி நீங்கள் நம்ப முடியும்? இதெல்லாம் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்து தான் நிறுத்தி வச்சு தான் பண்ணிருக்கணும். அவங்களுக்குலாம் ஏற்றுக்கிறீங்களே. இந்த தேர்தல் அதிகார மையம் என்னவா நடக்குது? இங்கே முழுக்க திமுகவுடைய கைக்குள்ளியாக தான் நடக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கால இருந்து ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஈரோடு பக்கம். போன இடத்துல என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த ஊர்லேருந்து யாரும் வரல, வெளியிலிருந்து தான் கூட்டின்னு வர்றாரு. யாரும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கல. அப்படி ஆதரவு தெரிவிக்காதனாலே சரி வெளியிலிருந்து ஆட்கள் கூட்டின்னு வந்து அவங்களுக்கு ஆதரவு தான் தெரிவித்து முன்மொழிஞ்சே போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு கைக்கு ஒரு 500 ரூபா செலவுக்கு அப்படின்னு வச்சிருக்கிறார். அதை படம் பிடிச்சி சிசிடிவியில் பிடிச்சி 4 பேர் என்ன போட்டாங்கன்னா, அது எப்படி அதிகாரி முன்னாடியே வந்து லஞ்சம் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக அதுக்கு பேர் லஞ்சம் தானே. ஏன்னா உள்ளூரில் ஆள் இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கே நிற்க தகுதியே இல்லை. அவங்க வந்து உங்களை முன்மொழியணும். இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரூல். அந்த ரூல் படி நீங்கள் நடக்கலை அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? பதவி விலக்கணும். அந்த இடத்துல நீங்கள் போட்டியிடக்கூடாது. உங்களுக்கு அதுக்கான தகுதி இல்லை, உங்களை யாரும் மக்கள் ஏற்றுக்கல அப்படின்றது தான் அதோடைய சட்டம். அப்படி யாரும் இல்லாததுனால தான் நீங்கள் வெளியூர்லேருந்து கூட்டின்னு வரீங்க. கூட்டின்னு வந்தவங்களுக்கு நீங்கள் காசும் கொடுத்துருக்கீங்க. ஆளுக்கு 500 ரூபா கொடுத்துருக்கீங்க. என்னப்பா இவங்கள 200 பேசுறீங்க, நீங்க 300 500 அடிக்கிட்டு போயிட்டே இருக்கீங்களேன்னு சொல்லி எல்லாரும் தொடர் விமர்சனங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த விமர்சனத்தெல்லாம் தாங்கிட்டு அண்ணன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெரிய கேள்விக்குறியில வந்து நிக்குது. இதை மீறி இவங்க வேட்பாளர்கள் லிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும், தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை. அதுல ஒருத்தர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்குலாம் ஆபாசமாக படம் அனுப்புறது இருக்கு இல்லையா, இதை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த கேஸில் பிடிச்சி அவரை வந்து உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே இந்த கஞ்சா வழக்கு இதெல்லாம் இருக்குது. புகைப்பழக்கங்களுக்கான எத்தனை வழக்கு இருக்குமோ அது எல்லாமே அவர் மேலே இருக்குது. அதையும் வந்து தெளிவாக எடுத்து போட்டு தான் அதை வேட்புமனுவில் பிரிண்ட் அவுட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் என் மேலே வழக்கு இருக்குது, இதெல்லாம் கௌரவமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் இவங்க சூழல் இருந்துகிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வேட்புமனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேட்புமனுக்கள் எல்லாமே பரிசீலனைக்கப்பட்டு தொடர்ந்து நெருக்கடிகள் மீறி அவர் பிரச்சாரத்துக்கு போகிற அப்படின்னு போகும்போது இதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 கண்டிஷன் போடுறாங்க எங்கள் அண்ணன் விஜயனுக்கு. என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 5000 பேருக்கு மேலே கூடவே கூடாது. 5000 பேர் வந்து உங்களுக்கு அதிகம், அதுக்கு மேலே வந்து கூடவே கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது. அதில் பெண்கள், கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடியவங்க, குழந்தைகள், இவங்களை யாருமே கூட்டிகிட்டு வரக்கூடாது. சரியான முறையில் தண்ணீர் விநியோகிக்கப்படணும். இப்படியெல்லாம் சொல்கிறது ஒரு 51 விதிமுறைகளோடு இவங்களுக்கு வந்து நடக்குது. மற்ற எந்த கட்சிக்குனாச்சும் இவ்வளோ போடுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு மட்டும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா பாண்டிச்சேரி அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். வர்றவங்களை பாருங்களா போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த மாதிரி இருக்கு. பெரம்பூர் இன்னொரு பக்கம் ஆதவர்ஜனாவே சொல்றாரு, என்னன்னு இன்னொரு கரூராக மாறி இருக்கும் பெரம்பூர் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழலில் இந்த நிலைமையில தான் விஜயோடைய கூட்டம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தை தொடர்ந்து இவங்களுக்கான அந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதையும் சமாளிச்சுக்கிட்டு மென்மேல எப்படியாச்சும் வந்துடணும், மக்களை சந்திச்சே ஆகணும்னு இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்களுக்கு என்ன நிலைமை ஏற்படும், இந்த மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுவரை காத்திருங்கள், என்ன தீர்ப்பு வரும், உங்களுடைய தீர்ப்பு என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.